மகத்துவம் மகிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் குறைவுகளை நிறைவாக்கி நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 32 அதன் 39வது வசனம். சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு மறுபடியும் சிறையிருப்புக்குள்ளாக்கப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால், இருதயம் பல வழிகளிலே, பல எண்ணங்களிலே, பல ஆலோசனைகளிலே தவறி நடக்கிறபடினாலே, இருதயம் அங்கே பல ஆலோசனைகளுக்கு உட்படுகிறபடினாலே தெய்வ பயமற்று போகிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. இருதயம் சீராகவும் கர்த்தருக்கு நேராகவும் இருக்கிற ஒரு வாழ்வுதான் தெய்வ பயமுள்ள ஒரு வாழ்க்கையாக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்களுக்கு தீங்கு வராதபடி, சிறையிருப்பின் அனுபவங்கள் வராதபடி கர்த்தர் காத்து நடத்துகிற தேவனமாக இருக்கிறார். ஆனால் இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு மறுபடியும் சிறையிருப்புக்குள் ஆக்கப்பட்டது. அவருடைய இருதயம் ஒரே இருதயமாக, ஒரே நம்பிக்கைக்குரிய இருதயமாக, ஒரே ஒருவரை சார்ந்து நிற்கிற இருதயமாக இல்லாமல் போனபடியினால் தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது. அதுதான் சொல்லுகிறார் இங்கே, சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் சிறையிருப்புக்கு போன்ற அடிமைத்தனத்துக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இல்லை. ஒரே இருதயமாக, ஒரே நம்பிக்கையாக, ஒரே விசுவாசமாக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாமல் அலைபாய்கிறதுனாலே, இருதயம் அங்கலாய்க்கிறதுனாலே, இருதயம் தேவனை விட்டு மனிதர்களையும் உலகத்தையும் சார்ந்து கொள்ள வழிமாறுகிறபடியினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே தான் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள் போய் சிக்கிவிடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்கிற ஒரே கர்த்தருக்கு நேராக நம்மை இருதயத்தை நேராக்குவோம். ஒரே வழியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை பதிய வைப்போம். ஒரே நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படுவோம். ஒரே ஸ்தோத்திரம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். ஒரு உத்தமமான நேரான செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து தெய்வ பயத்தோடு நமப்படி ஒரே ஒருவருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்வு சீராக்கப்பட்ட, அடிமைத்தனம் இல்லாத, சுயநலமான வாழ்க்கை இல்லாத, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வாழ்வு சிறப்புள்ளதாய் அமையும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாமல் போனால் சிறையிருப்பு வந்துவிடும். தெய்வ பயத்தை இல்லாமல் போக காரணம் இருதயம் நேராக, இருதயம் அங்கே செம்மையாக ஒரே நம்பிக்கையோடு இல்லாமல் இருப்பதான் காரணம். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையின் மேலே, வார்த்தையின் மேலே நம்பிக்கையுடையவர்களாய் ஒரே சீரான இருதயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். எல்லா இக்கட்டு நின்று விடுதலையாக்கி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு தெய்வ பயமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுடைய இருதயம் காரணமாய் மாறிவிடுகிறது. எங்கள் இருதயம் மனிதனை நோக்கி, உலகத்தை நோக்கி, உலக பொருளாதார பண விஷயங்களை நோக்கி, உலக காரியங்களை நோக்கி திருப்பப்படும் பொழுது தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் சிறையிருப்பின் அனுபவம் தேவ பிள்ளைகளாகி எங்களுக்கு வந்து விடுகிறது. தகப்பனே, ராஜா,
உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும்படி எங்கள் இருதயம் நேராகவும் ஒரே நம்பிக்கையுடைய இருதயமாகவும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற இருதயமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற இருதயமாகவும் இருந்து கர்த்தரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் இருதயத்தை நேராக்கும் சீராக்கும் செம்மையாக்குவீராக. கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.